நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மனித பிறவி எடுத்த ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய முக்கியமான கதை இது. என்னடா புதிரா பேசுறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த கதையை கேட்கறது மூலமா நமக்கு அபரிவிதமான அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னா நம்ப முடியுமா? குழந்தை பாக்கியம் இல்லாத சிலருக்கு தேவையான ஒரு வழிய இந்த காணொளி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது பிறந்த கொஞ்ச நாள்லயே கட்டை விரலை சுவைக்க ஆரம்பிக்கும். அது ஏன் அந்த கட்டை விரலை சுவைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு இந்த காணொளியில விடை இருக்கு. அதனால இந்த காணொளியை ஆரம்பத்திலிருந்து முடியற வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. அப்பதான் அதற்கான விளக்கம் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல இஸ்வாக குலத்தை சேர்ந்த மன்னரான யுவனாஸ்வன் அயோத்தி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருடைய ஆட்சியில நாடே செல்வ செழிப்பா இருந்தது. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா யுவனஸ்வன் மன்னர் மட்டும் ரொம்ப கவலையோட இருந்தாரு. ஏன்னா அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கிட்டத்தட்ட அவருக்கு 100 மனைவிகள் இருந்தாங்க. 100 மனைவிகள் கிட்டையும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம தான் இருந்தது. ஒவ்வொரு முறையும் திருமணம் செஞ்சுக்கிறப்போ எப்படியாவது தனக்கு வாரிசு கிடைச்சிடணும் அப்படின்னு நம்பிக்கையோடு திருமணம் செய்வாரு. ஆனா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததே அவருக்கு பெரிய கவலையாவும் குறையாவும் இருந்தது. வைத்தியர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தை முறைப்படி சாப்பிட்டும் கூட அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமையே போயிருச்சு. அதனால யுவனாசு மன்னருக்கு ஒரு கட்டத்துல பயமே வந்துருச்சு. தனக்கு வாரிசு இல்லைன்னா இந்த அயோத்தியை தனக்கு அப்புறம் யார் ஆள போறான்? இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? மக்களுடைய நிலைமை என்னாகும் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிச்சுட்டாரு. அதனால தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை தேடி போறாரு. வசிஷ்டரே, நான் இந்த நாட்டையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் ஒரு வாரிசு இல்லைன்னா இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 100 திருமணம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நான் எவ்வளவோ புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கேன், தான தர்மம் செஞ்சிருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. வசிஷ்டர் சொல்றாரு, யுவனேஸ்வரா, நீ இங்க இருந்து தெற்கு பக்கமா நடந்து போனேன்னா ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு இருக்கும். அந்த காட்டுக்குள்ள நிறைய முனிவர்கள் யாகசாலை அமைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் உனக்கு குழந்தை இல்ல, குழந்தை பாக்கியம் வேணும்ன்றதுக்காக புத்திரகாஸ்மேஷ்டி யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லு. அந்த யாகத்தின் விளைவா கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்ச உடனே அந்த மன்னர் தன்னுடைய 100 மனைவிகளையும் கூட்டிட்டு தெற்கு பக்கமா நடந்து போறாரு. அங்க ஒரு அடர்ந்த காடு இருக்கு. காட்டுக்குள்ள போன நிறைய முனிவர்கள் யாகசாலை அமைச்சிருந்தாங்க. மன்னரை பார்த்த முனிவர்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து வரவேற்றாங்க. மன்னர் சொல்றாரு, நான் வசிஷ்டர் சொல்லித்தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நீங்க செய்யக்கூடிய புத்திரகாஸ்மேஷ்டி யாகம் மூலமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி என்னை அனுப்பி வச்சாரு. அதனால அதுக்கானதை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு. முனிவர்கள் சொல்றாங்க, நீங்க யாரு? இந்த நாட்டினுடைய மன்னர். நீங்க சொல்லி நாங்க செய்யாம இருப்போமா? கண்டிப்பா அந்த புத்திரகாஸ்மேஷ்டி யாகம் செய்வதற்கான ஏற்பாடை உடனே செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த யாகம் கிட்டத்தட்ட 45 நாட்கள் நடக்கும். அதனால மன்னரும் அவங்க மனைவிகளும் தங்கறதுக்கான ஏற்பாடை அங்கேயே செஞ்சு கொடுத்தாங்க. இரவும் பகலுமா தொடர்ந்து அந்த யாகம் நடந்துகிட்டே இருந்தது. அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த 45 நாள் வந்துருச்சு. அந்த சமயம் பார்த்து மன்னர் கண் முன்னாடி அந்த அடர்ந்த காட்டுல ஒரு அழகான மான் தென்பட்டது. என்னவோ தெரியல, அந்த மன்னரை பார்த்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தது. யுவனேச மன்னருக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த மானை பார்க்கவும் அந்த யாகத்துல இருந்து எழுந்து மானை துரத்திக்கிட்டே போனாரு. அது ஒரு அடர்ந்த காடு தானே, அதனால மன்னர் அந்த மானை துரத்திக்கிட்டே போனாரு. காலையில துரத்த ஆரம்பிச்சாரு. அந்த மானை மன்னர் கிட்ட போக்கு காமிச்சுக்கிட்டே இருந்தது. அந்தி சாயிர நேரம் வந்ததும் அந்த மானை பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த மான் எங்க போச்சுன்னே தெரியல. மன்னர் யோசிச்சாரு, நம்ம யாகசாலைக்கே மறுபடியும் போயிருவோம் அப்படின்னு நடந்தே போறாரு.
அவர் போற நேரத்துல இரவு நேரம் ஆயிடுச்சு. எல்லாருமே அயர்ந்து தூங்கிட்டாங்க. மன்னர் வந்தப்போ அவருக்கு ஒரே தாகமா இருந்தது. சுத்தி முத்தி பார்க்கிறாரு, எங்கேயுமே தண்ணீரே இல்லை. அப்போ அந்த யாகம் நடந்த இடத்துல நடுவுல கும்பத்துல தான் தண்ணீர் இருந்தது. யாரையும் எழுப்ப வேணாம் அப்படின்னு நினைச்ச மன்னர் அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய நீரை பருகிட்டாரு. அந்த நீரை தான் மறுநாள் காலையில மன்னருடைய மனைவிகள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அந்த முனிவர்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி அந்த யாகத்துல வச்சிருந்தாங்க. அந்த நீரை மன்னருடைய மனைவிகள் குடிக்கிறதுனால அவங்களுக்கு கரு உண்டாயிரும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா பூஜை செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த நீரை இப்போ மன்னர் வந்து குடிச்சிட்டு தூங்கி கும்பத்துல வச்சிருந்த நீரை இந்த மன்னர் குடிச்சதுனால மறுநாள் காலையில என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொளிய தொடர்ந்து பாருங்க. மறுநாள் காலையில முனிவர்கள் எல்லாம் நீராடிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய நீரை மன்னருடைய மனைவிகள் கிட்ட கொடுக்கறதுக்காக கும்பத்தை திறந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அங்க நீர் இல்லை. முனிவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து இரவுதான் நீரை வச்சுட்டு படுத்தோம், இன்னைக்கு காலையில நீர் எதுவுமே இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரே குழப்பத்தோடு இருந்தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட மன்னர் அந்த இடத்துக்கு வராரு. முனிவர்களே, ஏன் இவ்வளவு குழப்பத்தோட இருக்கீங்க? நேத்து இரவு எனக்கு ஒரே தாகம் எடுத்தது. அப்போ எங்க தேடியும் தண்ணீர் கிடைக்கல. இந்த கும்பத்துல தான் நீர் இருந்தது, அதைத்தான் நான் எடுத்து குடிச்சேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டார். இதை கேட்ட முனிவர்களுக்கு பேரதிர்ச்சி. மன்னா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இந்த நீரை குடிச்சா கருத்தரிக்காதவங்களுக்கும் கர்ப்பம் உண்டாகும் என்றது பெரிய நம்பிக்கை. அந்த நீரை இப்போ நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி கருவை சுமக்க முடியும், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு 100 மனைவிகள் இருந்தும் 100 மனைவிகளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம உத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சு அதுல கிடைக்கக்கூடிய நீரை கூட உங்க மனைவிகளால குடிக்க முடியாம அதை நீங்களே குடிக்கிறீங்க அப்படின்னா உங்க மூலமா தான் குழந்தை பிறக்க போகுது அப்படின்றத விதி, இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னருக்கு வேற வழி தெரியல. சரி, நமக்கு குழந்தை இல்லாததுக்கு நம்ம மூலமாவே ஒரு குழந்தை பிறக்க போகுது, நமக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, இந்த நாட்டை அதுவே ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு அதை மனசார கடைசியில ஏத்துக்கிட்டாரு. நாட்டினுடைய பொறுப்பை அமைச்சர்கள் கிட்ட கொடுத்துட்டு அந்த காட்டிலேயே தங்கிட்டாரு. அவருடைய வயிற்றிலேயே ஒரு கரு உருவாகுது. நாட்கள் உருண்டோடுது. அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வெளியில வரணும் இல்லையா, அதுக்காக அஸ்வினி தேவர்கள் தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி வராங்க. அந்த மன்னனுடைய வயிற்றை கிழிச்சு ஒரு குழந்தையை வெளியில எடுக்கிறாங்க. பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. பிறந்த உடனே அந்த குழந்தை அழுகுது. பெண்ணுடைய வயிற்றில் இருந்து பிறக்காம ஒரு ஆணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அந்த குழந்தைக்கு யார் பால் ஊற்றுறது? நேரம் ஆக ஆக அந்த குழந்தையுடைய அழுகுரல் அந்த காடே ஒலிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற முனிவர்களுக்கு கூட என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த சமயத்துல இந்திரலோகத்தில இருந்து இந்திரன் கீழே இறங்கி வராரு. அவருடைய தன்னுடைய கட்டை விரலை அந்த ஆண் குழந்தைக்கு சுவைக்க கொடுக்கிறார். அவருடைய விரல்ல இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்குது. அதையே அந்த குழந்தை தாய்ப்பாலா நினைச்சு குடிக்கவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. அப்போதான் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். எந்த குழந்தையா இருந்தாலும் தனக்கு தாய்ப்பால் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறப்போ கட்டை விரலை வாயில வச்சுப்பாங்க. அதுல தாய்ப்பால் சுரக்கிற உணர்வு இருக்கும் அப்படின்னு சிவபெருமான் அருள் புரிகிறாரு. இந்திரன் தன்னுடைய கட்டை விரலை அந்த குழந்தையுடைய வாயிலை வச்சிருந்தார் இல்லையா, அதனுடைய பசி தீர்ந்துருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த குழந்தைக்கு மந்தாதா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்திரன் பாலூட்டி வளர்த்த குழந்தை அப்படின்றதுனால கிட்டத்தட்ட பிறந்து 12 நாட்களிலேயே 7 முழம் அளவுக்கு வளர்ந்துருச்சு. கல்வி, ஞானம், நம் அறிவு எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே கற்று தேர்ந்தது. ஒரு சிறந்த மனிதனா இந்த மந்தாதா எல்லாருக்கும் தெரிஞ்சாரு.
ரொம்ப சீக்கிரமாவே அரியணையும் ஏறிட்டாரு. இவருடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நாட்டுல ஒழுக்கம் எப்பவுமே இருந்தது. நிறைய இடத்துக்கு படையெடுத்து போவாரு. அவர் எங்கெல்லாம் படையெடுத்து போறாரோ வெற்றியோட தான் திரும்ப வருவார். பூலோகம் முழுவதும் பாதாள லோகம் முழுவதும் ஏன் தேவலோகத்துல பாதியும் கூட இந்த மந்தாதாவுடைய ஆட்சி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க மன்னரா வாழ்ந்தவர் தான் இந்த மந்தாதா. இந்த மந்தாவுக்கு பிந்துமதி அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் நடக்குது. இவங்களுக்கு 3 மகன்கள் 50 மகள்கள் பிறக்கிறாங்க. இந்த 3 மகன்களையும் வீரமிக்க மகன்களா வளர்க்கிறார். இந்த 50 மகள்களும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி மணாளன் அமையணும், அந்த மாதிரி மணாளன் அமையணும் அப்படின்னு பல கற்பனைகளோட அந்த மகள்களை வளர்த்து வராரு. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க வாழக்கூடிய அயோத்திக்கு பக்கத்துல ஒரு அழகான நதி போயிட்டு இருந்தது. அந்த நதிக்கடையில சௌபரி அப்படின்னு ஒரு முனிவர் தண்ணீர் கடையில தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய தவ வலிமையால பல ஆண்டு காலம் தண்ணீர் கடியிலே வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய தவ வலிமையால பல ஆண்டு காலம் தண்ணீர் கடியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அவருடைய தவ வலிமை எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சௌபரி முனிவர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பேரும் புகழும் உடைய முனிவர். இப்படிப்பட்ட முனிவர் கடுமையான தவத்துல இருந்தார். ஒரு சமயம் தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கிறார். அப்போ அவருக்கு முன்னாடி பல மீன்கள் நீந்திக்கிட்டு இருந்தது. மீன்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. அதை பார்த்த முனிவருக்கு ஒரே யோசனை, இங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. நான் இவ்வளவு தவ வலிமையோட தண்ணீர் கடையில தவம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த மாதிரி மனைவி குழந்தைகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவருக்கு யோசனை வந்தது. உடனே தன்னுடைய தவத்தை கழிச்சிட்டு நீருக்கு அடியில இருந்த முனிவர் நீரை விட்டு வெளியில வராரு. நெடு நாட்களா பார்க்காத இந்த உலகத்தை பார்க்கிறார். இவ்வளவு அழகான உலகத்தை விட்டுட்டு நான் தண்ணீர் கடியில தவம் பண்ணிட்டு இருந்தேனே, இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு யோசிக்கிறார். அவருடைய தவ வலிமையால ஞான திருஷ்டி மூலமா இந்த நாட்டினுடைய அழகான பெண்கள் யாரு, அவங்கள நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. அப்போ அந்த மந்தாதா மன்னருக்கு 50 மகள்கள் இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. 50 மகள்களும் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல, இவங்கள யாரையாவது ஒரு ஆளை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. மன்னருடைய அரண்மனைக்கு போறாரு. மந்தாதா மன்னருக்கு இந்த சௌபரி முனிவரை பார்க்கவும் ஒரே ஆச்சரியம். இவ்வளவு நாளா தண்ணீர் கடியில தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர் என்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்து ரொம்ப சந்தோஷமா மரியாதையோட வரவேற்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய தக்க மரியாதை எல்லாம் செஞ்சு ஒரு ஆசனத்துல அமர வைக்கிறார். இந்த சௌபரி முனிவர் ரொம்பவே வயதான முனிவர். மந்தாதா மன்னர் முனிவரை பார்த்து கேட்கிறார், முனிவரே, நீங்க இவ்வளவு நாள் தண்ணீர் கடியில தவம் செஞ்சுட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டார். முனிவர் சொல்றாரு, நான் தண்ணீர் கடியில இவ்வளவு நாள் கடுமையா தவம் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய தவ வலிமை அதிகமா இருக்கிறதுனால நான் யதார்த்தமா கண்களை திறந்து பார்க்கிறப்போ நிறைய மீன்கள் தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. நான் இப்படி தன்னந்தனியா தண்ணீர் கடியில தவம் பண்ணிட்டு இருக்கேன். திருமணம் செஞ்சு ஒரு புத்திரனை பெத்தெடுக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு மறுபிறவியும் இருக்கும். அந்த பாவத்தை நான் எங்க போய் சேர்த்துக்க முடியும்? எனக்கும் திருமணம் ஆகணும், எனக்கும் குழந்தைகள் வேணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறப்பவே மன்னர் ஆச்சரியத்தோட கேட்கிறாரு, முனிவரே, நீங்க திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்றீங்க, யாரை திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க சௌபரி முனிவர் இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மன்னா, உங்ககிட்ட 50 மகள்கள் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு வேற யாரும் வேணாம். வேற எங்க நான் போக முடியும்? அதனாலதான் தண்ணீர் கடியில தவம் செஞ்சுட்டு இருந்தேன்னா நான் நேரா அரண்மனைக்கு வந்துட்டேன்.
அப்படின்னு சொல்லவும் மன்னருக்கு பேரதிர்ச்சி. தன்னுடைய 50 மகள்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பல கற்பனையோட இருந்தார். இப்ப ஒரு வயதான முனிவர் வந்து கேக்குறப்போ இவருக்கு எப்படி என்னால திருமணம் செஞ்சு கொடுக்க முடியும்? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றலன்னா அவருடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு வேற பயந்தாரு. மன்னருடைய யோசனையை புரிஞ்சுக்கிட்ட முனிவர் சொல்றாரு, மன்னா, நீங்க இவ்வளவு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்க மகள்கள்ல யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்ட மன்னர் சொல்றாரு, ஐயா, எங்களுடைய வழக்கம்படி ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு இருந்தா அவளுடைய மன அலனை அவளே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க இன்னும் தயாராகல. அதான் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சமயத்துல சௌபரி முனிவருக்கு புரிஞ்சிருச்சு. என்னுடைய தோற்றத்தை பார்த்துதான் மன்னர் என்னை தவிர்க்கணும்னு நினைக்கிறாரு. நானும் வயதானவன், அழகாவும் இல்லை, இளமையும் இல்லை. அவருடைய மகள்களை எப்படி நான் திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறாரு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மன்னர் கிட்ட சொல்றாரு, மன்னா, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். என்ன உங்களுடைய மகள்கள் பார்க்கட்டும். ஒருவேளை யாருக்குமே என்னை பிடிக்கலன்னா நான் அவங்க யாரையுமே திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்கவும் மந்தாதா மன்னருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. உடனே மந்தாதா மன்னர் தன்னுடைய அமைச்சர் ஒருத்தர்கிட்ட சொல்லி தன்னுடைய மகள்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு முனிவர் அவங்கள பாக்குறதுக்காக வராரு, அவங்கள யாருக்காவது அவரை பிடிச்சிருந்தா அவங்களே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற செய்தியை சொல்லி அனுப்பி வைக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு மந்தாதா மன்னர் அந்த முனிவரை தன்னுடைய மகள்களை போய் பார்க்க சொல்லி அனுமதி கொடுக்கிறார். போற வழியில இந்த முனிவர் தன்னை இளமையாவும் அழகாவும் மாத்திக்கிட்டார். சௌபரி முனிவரை பார்த்த 50 பேரும் நான் தான் இவரை திருமணம் செஞ்சுக்க போறேன், நான் தான் அவரை திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மந்தாதா மன்னருக்கு ஒரே கவலை, யாரு சரின்னு சொல்ல போறான்னு தெரியலையே. ஒருவேளை யாருமே சரின்னு சொல்லலன்னா இந்த முனிவர் சாபம் விட மாட்டார். ஆனா மனதளவுல சோர்ந்து போயிருவார். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே இருந்தார். என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த அமைச்சர்கிட்ட செய்தி சொல்லி அனுப்பினார். அந்த அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறார். அமைச்சர் சொல்றார், மன்னா, உங்களுடைய மகள்கள் எல்லாருமே சௌபரி முனிவரைத்தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மந்தாதா மன்னருக்கு இப்பதான் அந்த முனிவர் தன்னுடைய தோற்றத்தை மாத்திக்கிட்டு போன விஷயம் தெரிஞ்சது. 50 பேருமே அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொன்னதுனால தன்னுடைய 50 மகள்களையுமே அந்த முனிவருக்கே திருமணம் செஞ்சு வைக்க சம்மதம். கோலாகலமா அவங்களுடைய திருமணம் நடந்தது. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை வரவழைச்சு 50 பேருக்கும் தனித்தனி அரண்மனை கட்டி கொடுத்தார். கிட்டத்தட்ட எல்லா அரண்மனையும் பார்க்கிறதுக்கு ஸ்படிக அரண்மனை மாதிரி காட்சி கொடுத்தது. அரண்மனையை கட்டி அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மந்தாவுடைய மகள்கள் 50 பேரும் அதுல குடியேறினாங்க. அந்த முனிவரோட நாட்கள் உருண்டோடுது. ஒரு நாள் மந்தாதா தன்னுடைய மகள்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. முதல்ல அவருக்கு எந்த அரண்மனைக்குள்ள போறதுன்னே தெரியாது. அரண்மனையில வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ தன்னுடைய ஒரு மகள் வெளியில வந்து, தந்தையே, நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சந்தோஷமா அழைச்சிட்டு போனான். மந்தாதா மன்னர் கேக்குறாரு, மகளே, நீங்க சந்தோஷமா இருக்கியா இல்லையா, என் கூட வீட்டுக்கு வந்துடுறியா, நீ எப்படி வாழ்ற அப்படின்னு மகளுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாரு. தந்தையே, நான் இங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன். என்னுடைய கணவர் அவர் என் அரண்மனையை விட்டு வெளியில போறதே கிடையாது. எப்பவுமே என் பக்கத்திலேயே இருப்பாரு. என் சகோதரிகள் கிட்ட கூட அவர் பேசுறதே கிடையாது. என்னோட அதிர்ஷ்டத்தை பார்த்து நானே பொறாமைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் மந்தாதா மன்னருக்கு இந்த மகளை பார்த்து சந்தோஷமா இருந்தாலும் மற்ற மகள்களுடைய நிலைமையை நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டார். அதனால தன்னுடைய மற்ற மகள்களை பார்க்க போறாரு. அதே கேள்வியை கேட்கிறார். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்,
அவருடைய முதல் மகள் அவர்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் எல்லா மகள்களும் அப்படியே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட அவரு ரொம்பவே திருப்தி அடைஞ்சு சௌபூரி முனிவரை பார்க்கறதுக்காக போறாரு. முனிவரே, உங்க சக்தியை பார்த்து நான் பெருமிதம் அடைகிறேன். இது வேற யாருக்குமே இல்லை. உங்களை 50 உருவமா பெருக்கி என்னுடைய 50 மகளோடையும் நீங்க சந்தோஷமா வாழ்றது நான் செஞ்ச புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து விடை பெற்று கிளம்புறாரு. காலங்கள் உருண்டோடுது. சௌபரி முனிவருடைய 50 மனைவிகளுக்கும் 150 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 3 மகன்கள் வீதம் நாளுக்கு நாள் அவருடைய குடும்ப உறுப்பினர் மேல அவருக்கு பாசம் அதிகரிச்சுட்டே இருந்தது. அந்த 150 மகன்களும் வளர்றாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகுது. அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க விளையாடும் போது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியா இருக்கேன் அப்படின்னு எண்ணங்கள் அவருடைய மனசுல வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் நினைச்சு பார்க்கிறார், இது என்ன முட்டாள்தனம், ஆசைகளுக்கு முடிவே இல்லையா? 1000 10,000 ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய ஆசைகள் முடிவே இருக்காது போலயே. நான் இவங்க பிறக்கிறதை பார்க்கிறேன். அவங்களுடைய குழந்தை பருவம், இளமை, அவங்களுடைய மரணம், இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இந்த திருமணத்தின் விளைவு, இதற்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. தவ வாழ்க்கை மட்டும்தான் இதுக்கு சரியான முடிவு அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் தண்ணீர் கடியில போய் தவம் இருக்க போயிட்டார். சௌபூரி முனிவர் போனதுக்கு அப்புறமா அவருடைய 50 மனைவிகளும் காட்டுக்கு தவ வாழ்க்கை மேற்கொள்றதுக்காக போயிட்டாங்க. காலங்கள் உருண்டோடுது. சௌபரி முனிவர் தண்ணீர் கடியில தவம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவருடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சு வைகுண்டத்தை போய் அடையுது. இந்த சௌபரி முனிவர் தண்ணீர் கடியில தவம் பண்ணிட்டு இருந்தார். கடுமையான தவத்துல இருந்ததுனால முன்னாடி இருக்கிற மீனை பார்த்து அந்த வாழ்க்கை தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக ஒரு பெண் இல்லாம 50 பெண்ணை திருமணம் செஞ்சு மகன், பேரன், பேத்தி அப்படின்னு தலைமுறைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை அவருக்கு சலிச்சிருச்சு. மறுபடியும் தவ வாழ்க்கைக்கு போயிட்டாரு. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சௌபரி முனிவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, யுவனவன் மன்னர் தனக்கு 100 மனைவிகள் இருந்தும் 100 மனைவிகள் கிட்ட இருந்தும் தனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காததின் விளைவா புத்திரிகா மேஷ்டி யாகம் செய்வதற்காக வந்தார். ஆனால் விதியின் பயன் அந்த மன்னருக்கே குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. இதை விதியின் விளையாட்டுன்னு சொல்லலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த மன்னர் இறந்தும் போயிட்டார். அதுக்காகத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தெரியாத இடத்துல ஏதாவது இருந்ததுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்காம உண்ணக்கூடாது, அருந்தக்கூடாது அப்படின்னு. யுவனாசன் மன்னர் அது என்னன்னு தெரிஞ்சுக்காம அருந்தனதுனாலதான் அவருக்கு கரு உருவாயிருச்சு. இவங்க புத்திரிகா மேஷ்டி யாகம் நடத்தின இடம் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஆரன் என்ற ஊர்ல உள்ள இப்போ புத்திரிகா மேஷ்டி வர ஆலயமா இருக்கக்கூடிய தலத்துல தான் நடந்தது. இங்கதான் யுவனவன் மன்னர் புத்திரிகா மேஷ்டி யாகம் செஞ்சு மந்ததாவை பெற்றெடுத்தார். வசிஷ்டர் சொல்லித்தான் யுவனாசுவ மன்னர் இங்க வந்தார். அதே மாதிரிதான் யுவனாசுவன் மன்னருக்கு அப்புறமா பல தலைமுறைகளுக்கு அப்புறமா தசரதருக்கு குழந்தை இல்லாதப்போ இதே வசிஷ்டர் தான் தசரதையும் புத்திரிகா மேஷ்டி யாகம் நடத்த சொல்லி இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சார். அதுக்கப்புறம் தான் ராமர், லட்சுமணர், சத்ருகனன், பரதன் பிறந்தாங்க. அதுக்கப்புறமா தசரதர் அந்த இடத்தை ஆலயமா கட்டினார். அதனால குழந்தை பாக்கியம் இல்லாத இப்ப கூட இந்த கோவில்ல போய் புத்திரிகா மேஷ்டி யாகம் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை. அந்த காலத்துல மாதிரி தனித்தனி நபர்களுக்கு புத்திரிகா மேஷ்டி யாகம் நடக்காது. யாகத்துல குழந்தை பேரு இல்லாதவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க. அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த யாகத்துல அமர்ந்து வழிபாடு செய்யறதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது பெரிய ஐதீகமா நம்பப்படுது. நம்ம இதுவரைக்கும் குழந்தை எதுக்காக கட்டை விரலை சுவைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்திருப்போமா? ஆனா இந்த மந்தாதா கதைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு இந்த காணொளி மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சிவபெருமான் கொடுத்த அருளால பிறந்த குழந்தைகள் கொஞ்ச நாள்லயே தன்னுடைய கட்டை விரலை சுவைக்கிறதுனால தாய்ப்பால் சிறுக்கக்கூடிய உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு
சிவபெருமான் அருள் கொடுத்தாரு. பாத்தீங்களா, இந்த ஒரு கதை மூலமா நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? மந்தாவுடைய கதை, சௌபரி முனிவருடைய கதை, இந்த 2 கதையும் சேர்த்து ஒரு சேர கேட்கறதுனால மனித பிறவியா இருக்கக்கூடிய நம்ம இப்போ இருந்து இன்னும் 7 பிறவிகளுக்கு நமக்கு எந்த தீமையும் அண்டாம இருக்கும், எந்த பாவத்துக்கும் ஆளாகாம இருப்போம் அப்படின்றது விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கதையினால நீங்க பயனடைகிறது மாதிரி உங்க உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பயனை அடையணும் அப்படின்னா இந்த கதையை கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பகிருங்க. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.